வின்டருக்கு சுட சுட மைசூர் ரசம் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடியும், பெருங்காய பொடியும் போட்டு இதுக்கு ஒரு பொடி பண்ண போறோம். அந்த பொடி தான் இதுக்கு ஹைலைட்டே. கடாயில எண்ணெய் விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 3 காஷ்மீரி சில்லி, 3 நார்மல் சில்லியை நல்லா சிவப்பா வறுத்து எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதை கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. புளியை கரைச்சி விட்டுட்டு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கல்லுப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காய கட்டி, ஒரு 6 கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச பொடியையும் அதோட சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நம்ம பருப்பை கரைச்சி விட்டுருங்க. நல்லா நீர்க்க கரைச்சி விட்டுருங்க. நல்லா பொங்கி வரும்போது கொஞ்சம் வெல்லமும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டோம்னா மைசூர் ரசம் ரெடி. இதுக்கு நெய்யில் தாளித்து கொட்ட போகிறோம். நெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காய பொடி போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா டேஸ்டியான சூடான மைசூர் ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.